கன்னி ராசிக்கு 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நிஜமாவே ஒரு அட்டகாசமான அற்புதமான காலம். தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பார்க்கும்போது 2026 முழுவதுமே கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். அம்மாவோட உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிங்க. திடீர்னு உங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா நீங்களே உங்களை தனிமைப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கொஞ்சம் மைனஸ். மற்றபடி என்னென்னங்க ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் இருந்தாங்க இல்லைங்களா, ஒரு 40 வயசு இல்லை 36 37 ஆகி இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொன்னவங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆகும். கொஞ்சம் லேட் மேரேஜ் தானாலும் ஆகிடும். அதே மாதிரி 2வது கல்யாணத்துக்கு காத்துட்ருக்கிற கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த முறை 2வது கல்யாணத்துக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு இருக்குது. குழந்தை என்பது இப்போதைக்கு இல்லை, 1 வருஷம் கழித்து பண்ணிக்கலாம். இப்போ அவசரப்படாதீங்க. வம்பு வழக்குகள், கோர்ட்டு, இந்த மாதிரியான சிக்கல்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா இதெல்லாம் கன்னிராசி இப்போ மீண்டு வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. யார் யாரெல்லாம் கன்னிராசியில் பிறந்து எந்தெந்த தொழில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வக்கீலாக இருக்கிறவங்க, அப்புறம் ஆடிட்டர், அதுக்கப்புறம் மருத்துவர், அதோடு சேர்த்து உணவு தொழில் இல்லைன்னா உணவு தயாரிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க, கேட்ரிங் செய்கிறவங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க, அப்புறம் பெட்டி, அட்டைப்பெட்டி, கோந்து, சிமெண்ட்டு, இந்த மாதிரி விஷயம் தயாரிக்கிறவங்க, அப்புறம் பெண்களே கூடி நின்று சில தொழில்கள் செய்வாங்க. இந்த சுய மகளிர் குழு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுடைய இதெல்லாமே சூப்பராக இருக்கும். வீடு கட்டி விற்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். வீட்டு மனை விற்கிறவங்களுக்கு அவ்வளோ பெருசாக வராது. அதே மாதிரி புரோக்கரேஜ் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரங்க தோப்பு, அப்புறம் விளை நிலம், காடு, இந்த மாதிரி வாங்கினாங்கன்னா நல்லாயிருக்கும். வீடு நேரடியாக வாங்குவதை நான் அவ்வளோ பெருசாக ஊக்கப்படுத்த மாட்டேன். இருந்தாலும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப சூப்பரான காலகட்டம்னு சொல்லணும். 7ல் இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார்னா, உங்களை ஜனவசியத்தை உருவாக்குவார். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ ஜனவசியம் அதிகமாக கூடும். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ், ட்ராவல்ஸ், உணவு, நீர், லிக்விட் ஐட்டம், இதை ஒட்டி இருக்கிற தொழில் புதுசாக செய்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும். சொத்துக்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு உருவாகும். அப்படி இப்படி எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நாள் நல்லா தான் இருக்குது. இந்த வருஷமே சூப்பராக இருக்குது. ஏதோ சிக்கல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், கொஞ்சம் காலில் அடிப்படாமல் பார்த்துக்குங்க. முதுகு, இடுப்பு, இந்த பகுதியிலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. சாப்பாடு, உணவு செரிமானத்தில் ஏதாவது சிக்கல் வராமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த வருடம் அருமையான, அற்புதமான, அட்டகாசமான வருடம்னே சொல்லணும்.